Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்டான எக்ஸ்பெரிமெண்ட். எல்லாமே வந்து அணுகுண்டை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். நம்மட்ட பாருங்க மொத்தம் 5 பாக்ஸ் இருக்கு. மொத்தம் 50 பிளஸ் வந்து பெருசு வந்து ஒரு 10 இருக்கு. மொத்தம் 60 அணுகுண்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் டிஃபரண்டா வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்க போறோம். டயரை வந்து உருட்டி விட்டு அதுல வந்து வச்சு வந்து செய்ய போறோம். இது வந்து பைக் டயர், அதுக்கடுத்து வந்து சைக்கிள் டயரை யூஸ் பண்ணி வந்து பண்ண போறோம். எல்லாமே வந்து டிஃபரண்டா இருக்க போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிராக்கர் சம்பந்தமா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்கரை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போறோம். எல்லாமே கண்டிப்பா வந்து பாருங்க கடைசி வரைக்கும். இன்னைக்கு வீடியோக்கு ஃபுல் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ். அவங்ககிட்ட இருந்து தான் கொஞ்சம் கிராக்கர்ஸ் நான் வந்து வாங்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வாங்கிட்டு வந்தேன். அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அவங்ககிட்ட என்னென்ன கிராக்கர்ஸ்னால் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அவங்க வேணும்னா நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே டோர் டெலிவரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. 3000 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து டெலிவரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் உள்ள எல்லா அணுகுண்டையும் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையாக வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நார்மல் சைஸ் அணுகுண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒவ்வொன்றிலையும் 10 பீசஸ் இருக்கும். எல்லாமே வந்து மிஷின் திரி பயங்கரமாக வந்து நம்மளுக்கு வந்து வெடிக்கும். சரி, ஓகே. சின்னதாக இருந்தாலும் சவுண்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் தான். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அணுகுண்டு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 50 அணுகுண்டு நம்மளுக்கு இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து என்னென்னா பண்ண போகிறோம்னா, டயரில் இந்த டயர் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து சொறி வச்சுருவோம். வச்சுட்டு பொருத்தி வச்சுட்டு உருட்டி விடுவோம். அது வந்து எப்படி வெடிச்சு இது வந்து டயர் வந்து எப்படி விழுகுது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து அது பைக் டயர்லையும் வந்து வச்சு செக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வாழை மாதிரி ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து எந்த மெத்தடில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டயரை வச்சு வந்து உருட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மேடான பகுதிக்கு வந்து போய்க்கலாம். அங்கேருந்து உருட்டி விட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து போய்க்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சருகலான பகுதியில் தான் வந்து இந்த டயரை வந்து உருட்டி விட போகிறோம். உருட்டி விடும் போல் உள்ளக்க வந்து அணுகுண்டையும் சேர்த்து வந்து வச்சிடலாம். அணுகுண்டை சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறோம் அதில். ஸோ அதனால தான். சரி, ஓகே, உருட்டி விடலாம். ஐயோ, உருட்டி விட்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உருட்டி விட்டுட்டேன். அடியில் வைக்கணும்னா அப்போனா தான் சர ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சொதப்பிட்டோம். ரெண்டாவது வந்து கரெக்டாக வந்து வைக்கலாம். ஸ்பீடாக உருட்டி விடணும். செம. வெடிச்சதுக்கு அடுத்து டயர் உருளுதுங்க. நல்லா தாங்க உருண்டுட்டு போகுது. செமையாக இருக்குது. சல்லுன்னு உருண்டுட்டு போய் வந்து வெடிக்குது. நல்லா இருக்குது. அடுத்து ஒன்று, மூணாவது ஒன்று ட்ரை பண்ணலாம். அடுத்து பைக் டயரில் வைக்கலாம். செம போயிடுச்சு. சவுண்டு வெறித்தனமாக கேட்குது. டயர் நல்லா உருண்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து பைக் டயரில் ஒன்று வந்து வச்சு உருட்டி விட்டுலாம். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பாதிலே டப்புன்னு அடிக்கும். கொஞ்சம் பார்த்து தான் உருட்டி விடணும். உருட்டி விட்டுக்கிறேன். ஆனால் வந்து அடித்த ஸ்பீடுக்கு டயர்னால் வந்து பெரலெல்லாம் எதுவும் செய்யலைங்க. அது கரெக்டாக அடிச்சுட்டு கரெக்டாக தான் வந்து போய் தான் விழுகுது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து டயரில் வச்சு உருட்ட போகிறோம். டயர் நல்லா ஓடுதுங்க. ஸோ சர்க்கிளான பகுதியில் இப்போ வந்து அதே மாதிரி உருட்ட போகிறோம். பாருங்க, வச்சுட்டு எவ்வளோ தூரம் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இன்னொன்று கீழே அவன் நிற்பான். அதுக்கடுத்து உருட்டி விடுறான். அது எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ அகைன் இன்னொன்று வந்து பொறுத்து வைக்க போகிறேன். பார்த்துருப்பீங்க, டயர் கப்ப 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 கப்பன்னு பொரியுது. இப்போ சின்ன டயரில் வந்து வச்சிட்றேன்.
வச்சாச்சு. பார்த்துருப்பீங்க எப்படி சூப்பராக வந்து போச்சுன்னு. அதான் அது அடிச்சிச்சு அப்படின்னா டயரில் வந்து அது சுத்த தானே செய்யுது. ஸோ அதனால் இப்படி அடிச்சனையும் டயர் நல்லா சுற்றி மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அணுகுண்டை யூஸ் பண்ணி வாலா மாதிரி ரெடி பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அணுகுண்டை வந்து நம்ம வந்து வாலா ரெடி பண்ணலான்னு பார்த்தோம். மிஷின் திரி சின்னது. ஸோ அதனால் வந்து அதில் வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்காக வந்து 3 தான் சேர்த்து கெட்டி வச்சு ஒன்று அடிக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் சேர்த்து வச்சு வந்து அடிக்க போகிறோம். இது எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து வச்சு வெடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 3 எப்படி வெடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மிஷினால் எல்லாமே அடிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க செய்யணும். இப்போ பொறுத்து வச்சுக்கிறேன். பா சவுண்டை பாரு. ஒரே இதில் அடிச்சிச்சுங்க. நான் 3மே அடிச்சிருச்சு. பார்த்துருப்பீங்க. அதான் மிஷின் திரினா பாருங்கள் 3 இது 1 2 3 இடத்துல கரெக்டாக வந்து பார்க்க வருது. அடுத்து வந்து 4 வச்சு வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ பார்த்து வந்து வச்சுக்கிறேன். பொறுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டேன். வச்சுட்டேன். பா துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிட்டேன். பெருசு தான் பயப்படாமல் நிற்கிறான். அவன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள். ஸோ அதனால தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு எக்ஸ்பெரிமெண்ட் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க அது. ஸோ நான் ரொம்ப ஓடிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்ச 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.